மலரவன் சார் அவர்கிட்ட அவர் வந்து எங்களை அந்த கண்ணில் வருத்தாம். அப்போ அவர் வந்து சரியான நல்ல ஒரு டாக்டர். அவர் இங்கே வாங்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் பார்த்து செய்வேன்னு சொல்லி. எனக்கு வயசாயிட்டுது, இந்த கெட்ராக் இருக்குண்டா நான் வந்து எப்படி இங்கே அணுகவன்? சுகர் கூட செய்யலை, அதான் நாளைக்கு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. சுகரை குறைச்சி பெரும்பாலும் இப்போ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பாருங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் செய்து கொடுக்கப்படுது. எத்தனை நாள் நீங்கள் இங்கே வந்த நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ காட்டினீங்களா கடைசியா? மதவாச்சி, சிலாபம், புத்தளம், நிகம்பு, புலனர்வம், ஒன்றாகல என்ற இடங்கள்ல இருந்தெல்லாம் வருகிறார்கள். காரணம் 4 மணிக்கு ஏன் இப்போ இவ்வளோ நேரம் காட்டையில்? இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர். தற்பொழுது நாங்கள் உங்களை அழைத்து செல்கிற இந்த பகுதி கண் சிகிச்சை பிரிவாக காணப்படுகிறது. இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிற போது நீங்கள் அனுமானித்துக் கொள்ளக்கூடும், எனக்கு பின்னே கண் சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதற்காக, அதாவது கண்புரை சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக இங்கே நோயாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிலே சத்திர சிகிச்சை கூடம் காணப்படுகிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே கண் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்ட பிற்பாடு இங்கே காணப்படுகிற விடுதிகளில் ஆண்கள் பெண்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். தூர இடங்களிலிருந்து வருகிற நோயாளர்கள் அடுத்த நாளே தங்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த வசதிகளும் இங்கே காணப்படுகின்றன என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் நோயாளர்கள் உரையாடுகிற போது பல விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளலாம். என்ன மாதிரி எத்தனை தரம் உங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனீங்களா? எப்போ வந்தனீங்க? 2 வருஷமாக எனக்கு அப்படி இருந்தது. இப்போ வர வர பார்வை குறைஞ்சிட்டு வருது. அப்போ நான் கிளினிக்கு வந்தேன். 2 தரம் கிளினிக்கு வந்து இப்போ 3ஆம் முறை கிளினிக்கு வரணும். அதை சொல்லிச்சுன்னா மாரி செய்யலாம், ஆப்ரேஷன் செய்வோம். நேற்று வார்டில் மறைச்சு இன்றைக்கு இப்போ கூட்டிய தியேட்டரை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுங்க. நேற்று வர மறைச்சு இன்றைக்கு செய்து முடிஞ்சது வேலை. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை நாள், அதாவது கண் காட்டுறது கண்டு இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எத்தனை நாள் நீங்கள் வந்த? நீங்கள் 3 தரம் வந்தேன். 3 தரத்தோட முடிஞ்சது. அப்போ நேற்று நீங்கள் கிளினிக்கு கண்டு வந்த நீங்கள் செய்யலாம்னு சொல்லி காலம் வந்தேன். அப்போ அவை சொல்லிச்சிடம் இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்யலாம் ஐயான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் அப்படி நான் உடனே இப்போ நான் ஒரு ஆயுதம் இல்லாமல் வந்தேன், நான் உடனே போகிறான்னு சொல்லி. அப்போ அவை சொல்லிச்சிடம் நீங்கள் வீட்டை போயிட்டு, அப்போ நான் வரையாக இப்போ 9:30 மணி இருக்கும். அப்போ சொல்லிச்சிடும் அவை வீடு கிட்ட தானே சுண்டிக்குழி, நீங்கள் வீட்டை போய் சொல்லி போட்டு 1 மணிக்கு திருப்பி வார்டுக்கு வாங்கணும். நான் அதே மாதிரி 1 மணிக்கு வரைய அவை கொண்டு வந்து இங்கே வார்டில் விட்டுட்டு இங்கே சொல்லிச்சுன்னா நாளைக்கு தான் செய்யலாம், இங்கே வார்டில் இருக்கணும். நான் வார்டில் இருந்தேன். இந்த வார்டில் இருந்து இப்போ காலமே எல்லாம் இது பண்ணி இப்போ தியேட்டருக்கு கொண்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, அப்போ ஒரு 3 தரத்தோட உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சுது. எப்படி உணர்றீங்க? நல்ல இதாக இப்போ முந்திய மாதிரி இது பார்க்க முந்தியண்டா அவ்வளோ கஷ்டம். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் செய்யலாமல் இருந்து கஷ்டப்பட்டவெல்லாம் இப்போ 2 நாளில் 3 நாள் பிறகு
2 வருஷமாக இந்த இருந்தது இப்போ கண் பார்வை குறைஞ்சண்டு போகுது. எனக்கு வயதும் போயிட்டு 73 வயதாக போச்சு. இப்போ எல்லாரும் சொல்லி செய்யுங்கன்னு சொன்னோன்னா நான் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளேயே எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது செய்துட்டேன். நல்ல விஷயம் ஐயா, நல்லது, நல்லா இறங்கும். சரி, நன்றி. நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியில இருந்து என்ன எல்லாரும் லைன்ல இருக்கிறீங்க? இல்லை என்னத்துக்கண்டா மலரவன் சார் அவர் வந்து எங்களை அந்த கண்ணில் வருத்தாம அப்போ அவர் வந்து சரியான நல்ல ஒரு டாக்டர். அவர் இங்கே வாங்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் பார்த்து செய்வேன்னு சொல்லி அதுக்காக ஆப்ரேஷன் ஆக்கள் முன்கியோ பின்னுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். எங்களை எல்லாருமே கூப்பிட்டு அவர் அந்த கண் டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்வேன். டாக்டர் மலரவன் ஐ சர்ஜன். இப்போ நீங்கள் இதில் வெயிட் பண்ணுறது என்னதுக்கு? வெயிட் பண்ணுறது அங்கே ஆப்ரேஷன் நடக்குதாடா. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிய கியூவில் போகிறோம் உள்ளுக்கு. அதாவது நீங்களும் ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆப்ரேஷன் இந்த அவர் ஏர்ஜென்டானவையை செய்துட்டு அடுத்ததை எங்களை செய்ய போகிறேன். நாங்கள் வந்து இந்த மைல்டான ஆக்கள் தானே அம்மா, அவைக்கு தானே ஏர்ஜெண்டாக செய்யணும். அந்த கியூவில் செய்து கொண்டே போகிறேன், கூப்பிடிக்கிறேன். அம்மா, எந்த இடம் நீங்கள்? வட்டுக்கோட்டை. எப்போ வந்து நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு? என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ வந்த நீங்கள்? இப்போ தான் வந்தேன். நல்லவனுக்கு தான் வர சொன்னவர் வந்தேன். நல்லவனுக்கு இனி இப்போ சொன்னவன் 2:30 கிடையில இப்போ இது முடிய நான் செய்து விட்டுடுவேனா செய்துட்டு உங்களை இங்கே ஓட்டில் நிற்க சொன்னதா அல்லது நீங்கள் போகிறீங்களா? அப்படி நிற்க வேண்டி வராது, உடனே விடுறேன்னு சொன்னவர். நல்ல ஒரு டாக்டர். நன்றி அம்மா, நன்றி. நல்ல அன்பான டாக்டர், ஃபேமஸ். நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இப்போ எத்தனை தடவை வந்திருக்கிறீங்களா இங்கே ஹாஸ்பிட்டல்? அதுக்கான வார்ட்லேயும், அதாவது இங்கே ஐயக்கண்ணு சொல்லி கண்ணு வார்ட்லேயும் இருந்தேன். முதல் இந்த கண் மூடி அவர் என்ன 5 days வச்சிருந்து இந்த கண்ணை திறக்க பண்ணி அனுப்பி விட்டவர். முதல் 5 days இருந்தேன் நான். பேந்து வந்து இது டக்குன்னு தான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு வர சொன்னேன். தான் அதை பார்த்து எல்லாம் செய்கிறேன்னு என் கண் விட்டுது தங்கச்சி. முதல் கண்டுபிடி வீங்கினா அப்படியே என்ன உடனே அட்மிட் பண்ணி 1 week வச்சுருந்து ஏழானத்தை எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்பி விட்டேன். அப்போ எங்களுக்கு அவரில் நல்ல பாசமாக பிடிச்சிக்கணும், நல்லா கதைப்பர், அன்பானவர். அப்போ இப்போ இதுக்கு வாங்கம்மா, நான் இப்போ உடனே இன்றைக்கே விடுவேன், நீங்கள் ஏர்லியாக வராமல் 11:30க்கு வாங்கொண்டு தான் சொன்னவர். இப்போ ஆப்ரேஷன் கூடவில்லோ, அந்த ஆப்ரேஷன் கேசஸ் முடிய எங்களை கூப்பிட பயணம் உள்ளுக்கு. சரி அம்மா, சரி, நன்றி. நாங்கள் இங்கே இந்த விடுதியில் இருக்கிற நோயாளர்களோட உரையாடைக்குள்ள எல்லாருமே ஒரு 2 தரம் 3 தரத்தோட தங்களுக்கான அந்த சத்திர சிகிச்சை மேற்கொண்டு போகிற அந்த விஷயத்த வந்து சொல்லிச்சினேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேஷண்ட்ஸுக்குரிய அந்த கண்புரை சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ளுவீங்க? என்ன மாதிரி அந்த நிலப்பாடுகள்? இப்போ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் சத்திர சிகிச்சை வந்து டோட்டல் கவுண்டை பார்த்தா 12,954 கேட்ராக்ட் சர்ஜரி மட்டும் செய்திருக்கு. அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு 1000 1200 வரைக்குமான கண்புரை சத்திர சிகிச்சைகள் வந்து இந்த ஐ யூனிட்டால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கே இருந்து எல்லாம் வரையணும் இங்கே பேஷண்ட்ஸ்? பொதுவாக நொதர்ன் ப்ரொவின்ஸில் இருந்து தான், வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து. சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வவுனியாவை தாண்டி அந்த அனுராதபுரம், அந்த மதவாச்சி, அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தும் வரையினார் சத்திர. சரி, மற்றது இப்போ சரி, எனக்கு வந்து கண்ணில் எனக்கு வயசாயிட்டுது, இந்த கெட்ராக் இருக்குண்டா நான் வந்து எப்படி இங்கே அணுக வேணும்? என்ன வழிமுறை?
என்னென்னா இப்போ பார்வை குறைவடைந்த ஒரு ஆள் வந்து பொதுவாக வந்து கண் கிளினிக்குக்கு கீழே இருக்குது கண் கிளினிக்குக்கு வந்து வருகை தருவாங்க. அவங்கள வந்து டாக்டர்ஸ் அசஸ் பண்ணி கண்புரை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணின பிறகு இப்போ கண்புரை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்கிறதுக்கு ஒரு திகதியை வந்து கண் கிளினிக்லேயே நீங்கள் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு போன பிறகு ஒரு ரொட்டேஷனில் வந்து அவங்க வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போக்குள்ளே வந்து சத்திர சிகிச்சைக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகி வந்தால் இங்கே வந்து செய்துட்டு போவாங்க. எவ்வளவு நாள் எடுக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடியறதுக்கு? எவ்வளோ நாள் எடுக்கும்? எவ்வளோ நாளைக்குள்ள ஒரு சத்திர சிகிச்சையை முடிச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கு? இந்த சத்திர சிகிச்சைக்காக வேண்டி வந்து இப்போ கடந்த காலங்களில் வந்து நிறைய காலம் வந்து வெயிட் பண்ணவே சில பேஷண்ட்ஸ் வந்து 4-5 வருடங்களுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனால் இப்போ கடைசி வருஷத்துலேருந்து 2024 இருந்து அந்த காத்திருப்பு காலம் வந்து 1 மாதமாக குறைக்கப்பட்டிருந்தது. நவம்பர் கிட்டையா சத்திர சிகிச்சைக்கான காத்திருப்பு காலம் 1 மாதமாக குறைக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் இன்டேக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாரா இருந்தால் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே அவர் வந்து சத்திர சிகிச்சைக்காக கால் பண்ணப்படுவாங்க. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து போன வருட கடைசியில் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல்லாகவே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இன்றைக்கு பதிகிறாங்கன்னு சொன்னால் அடுத்த கிழமையே அவங்களுக்கு சத்திர சிகிச்சைக்காண்டி கூப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்கள் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, வடமாகாணம், மதவாச்சி, அனுராதபுரம், அதாவது வடமத்திய மாகாணத்தில் இருந்தெல்லாம் இங்கே வரையினம் உண்டு. இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்து வாராக்களுக்கு உடனே ஒரு அந்த சேவையை பெற்றுக்கொண்டு தங்களோட வீடுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வழியிலேருந்து வாராக்கள் தங்கி அடுத்த நாள் போகக்கூடிய மாதிரி நிலைமை இருக்குதா, அல்லது யாழ்ப்பாணத்துலேருந்து வாராக்களும் மண்டே போகக்கூடிய மாதிரி இருக்கா, அல்லது அவையும் தங்கி போகணுமா? என்ன நிலைமைகள்? பேஷண்ட் வந்து இந்த சத்திர சிகிச்சைக்கான ஆயத்தங்களுக்காண்டி முதல் நாளே வந்து கூப்பிடப்படுவாங்க. இப்போ இன்னைக்கு அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு காலையில் அவங்களுக்கு சத்திர சிகிச்சைக்கு ரெடி பண்ணி உள்ளே எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம். இப்போ தூர இடத்துல இருந்து வரவங்களும் முதல் நாள் தான் வர சொல்லி செய்கிறது. பெரும்பாலும் இப்போ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வாரவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் செய்து கொடுக்கப்படுது. இந்த கண்புரை சத்திர டிரான்ஸ்போர்ட் எப்படி சொல்றீங்களா? ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்புகிற வசதியை சொல்றீங்களா? இல்லை, இந்த கண்புரை சத்திர சிகிச்சைகள் வந்து பொதுவாக வந்து ஒரு தனிப்பட்ட அரசாங்க இதால் மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்றும் இங்கே இதுக்கு உதவி செய்து அலாகா ஆனந்தா ஃபவுண்டேஷன் சொல்லி அசிஸ்டாரா நிறுவனத்துக்கூடாகத்தான் எங்களுக்கு அந்த சத்திர சிகிச்சைக்கு தேவையான நிதி உதவிகள், இப்போ கன்சியூமபிள்ஸ் அதுகள் லென்ஸ் அதுகள் எல்லாம் அவங்க கொஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க தான் அந்த தூர இடத்துல உள்ளவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் செய்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள கேதர் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்ஸை ஒரு பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து சர்ஜரி முடிஞ்சிடும்னா அடுத்த நாள் கொண்டு போய் அவங்களோட இடத்துக்கே விடுவாங்க. பெரும்பாலும் முல்லைத்தீவு மன்னார் பேஷண்ட்டுக்கு இந்த வசதி, அனுராதபுரம், வவுனியா அதுலேருந்து வர பேஷண்ட்ஸுக்கு இந்த வசதிகள் வழங்கப்படுது. சில பேஷண்ட்ஸ் தன்னார்வமாக வந்து இங்கேயே பதிந்துட்டு சொல்லப்படுற திகதிகளுக்கு வந்து சர்ஜரி செய்து கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. தேங்க்யூ. ஐயா வணக்கம். கதைக்கலாம் உங்களோட? சரி, ஐயா நீங்கள் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து. என்னதுக்கு இந்த ஓட்டுக்கு வந்த நீங்கள்? கண் பார்வை குறை வேண்டியதுக்கா, அதுக்கு சுகர் கூட செய்யலை,
அதான் நாளைக்கு செய்வோம்னு சொல்லிக்கிறாங்க. சுகரை குறைச்சி சேர்ந்து. அதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. சரி, நீங்கள் ஐயா இந்த கண் உங்களுக்கு எல்லாமே இருக்கீங்கல்ல, எத்தனை நாள் நீங்கள் இங்கே வந்த நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ காட்டினீங்கள் கடைசியா எத்தனை நாள், கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்துட்டீங்க? நான் இதோட 2 தரம் முதல்ல வந்து இருந்து பாட்டில் இருந்து 2 நாள் இருந்து போட்டு வீட்டில் போயிட்டு சீனியை குறைச்சி டேட்டை போட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் வந்து இந்த இப்போ 4ஆம் தேதி வந்தேன். 4ஆம் தேதி வந்து இந்த வாரத்தில் இருக்கிறேன். இன்னும் செய்யலை. இப்போ நாளைக்கு செய்வோம்னு சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு செய்யறதுக்கு தான் மேடம். சரி, மற்றதையா உங்களுக்கு கண்ணில் சரி கண் பார்வை பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியல. நீங்கள் முதல் தரம் ஒருக்கா வந்திருக்கிறீங்க, இருந்திருக்கிறீங்க, இப்போ வந்து இருக்கிறீங்க. இதுக்கு முதல் எத்தனை தரம் இந்த கண் இந்த வைத்தியசாலைக்கு நீங்கள் கண் காட்டுறதுக்காக வந்த நீங்கள்? அப்போ நான் அந்த பெருசாக திடீர்னு இடையெல்லாம் டக்குன்னு கண் பார்வை குறைவு. இது ஏற்கனவே எனக்கு இந்த ஆப்ரேஷன் செய்தது இந்த கண் பெருசாக தெரியலை. அது இந்த அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலாவத்தில் செய்து சுத்தம் அங்கால நாங்கள் இந்த இடம் போனாப்போல் அங்கே செய்து. இப்போ அதுக்கப்புறம் இடையில இருந்தாப்புல இந்த சீனி ஊனாக்க கண் பார்வை குறையுமென்றாங்க. சுகர் இதாண்டு அதுக்கு திருண்டாப்புல இடையில கொஞ்சம் பார்வை குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து நான் காட்டினேன். சரி ஐயா, நன்றி ஐயா. நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியிலேருந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்றுக்காக வந்திருக்கிறோம். சரிதானே? நீங்கள் இப்போ என்னதுக்காக இதில் வெயிட் பண்ணுறீங்க? மகள் கிளினிக், கண் கிளினிக் காட்டும். கண் கிளினிக் அங்கே உங்களுக்கு கீழே நடக்கிறதா? கீழே இருக்குது. இங்கே போய் டாக்டர் காட்டணும், கன்சல்டன்ட் காட்டணும் மட்டும் வந்திருக்கிறீங்க. சரி, கிளினிக் நீங்கள் தொடங்கி எவ்வளோ நாள்? இன்றைய தான் போட்டு தந்திருக்கீங்க. முதல் எத்தனை தரம் வந்திருக்கிறீங்க? 2 தடவை வந்தேன். காட்டி கண்ணாடி வந்தது. இப்போ கண்ணாடி மாற்ற வேண்டி கிடையாது. அதனால டாக்டர்கிட்ட காட்டி போட்டு திருப்பி கண்ணாடி இருக்கும். திருப்பி கண்ணாடி எடுக்கணும் வந்து. சரி, ஓகே. இங்கே வர்றதால நீங்கள் எப்படி உணர்றீங்க? இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம்? இப்போ வந்து இப்போ 4 மணிக்கெல்லாம் இருக்கு. காலையில் 8 மணிக்கு வந்தேன். இப்போ 2 மணியாக போயிட்டு 4 மணிக்கு 4 மணிக்கு. ஏன் இப்போ இவ்வளோ நேரம் காட்டையில்? அது ஆக்கள் கொடுத்தான், க்ரவுட் கொடுத்தான். டாக்டர் மேடம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அதான் நீங்கள் நம்பர் எதுவும் எடுத்து அப்படி காட்டுறீங்களா? நம்பர் எடுத்து எத்தனை நம்பர்? நீங்கள் 53. எல்லா பிரிவுக்கும் நம்பர் மாறி மாறி குடிக்கணும். அப்போ அவரவர் டாக்டருக்கு மாறி போவீங்களா இங்கே? ஆனால் 53 இங்கே இல்லை. அதுக்குள்ளே உள்ளாக்களும் பிரித்து பிரித்து விடுறதால அப்படி வரும். சரிங்க, சரி. இந்த கண் சிகிச்சை பிரிவிலே வார நோயாளிகள் அவ்வளவு பேருக்கும் அந்தண்டு என்னென்ன பரிசோதனை செய்ய வேண்டுமோ சகல பரிசோதனைகளும் ஒரே நாளில் செய்யப்படுற ஒரு வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலை மட்டும்தான். மற்ற உதாரணமாக நீங்கள் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலை போனால் கூட முதல் தரமாக ஒரு வைத்தியர் பார்ப்பதற்கு ஒரு நாளும் அவர் மறந்து விட்டு கண்வில்லை பரிசோதிப்பதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு டேட்டை கொடுப்பார். அப்போ நோயாளி திருப்பி ஒருக்கா 2ஆம் மாதம் வரணும். திருப்பி பெரிய நிபுணர் பார்ப்பதற்கு இன்னொரு நாள் வர சொல்லுவார்கள். அப்படி அப்புறம் பேஷண்ட் ஒரு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 மாதங்கள் எடுக்கலாம். இங்கே ஒரே நாளில் டயக்னோஸ் பண்ணப்பட்டு அதே அன்றண்டை ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண் பூரை சிகிச்சை கண்டால் 2 நாள்லேயே செய்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் ஒரு பேஷண்ட் முழுமையாக இங்கே இருந்து சிகிச்சை விட்டு போகிறாங்க. இது யாழ் வைத்தியசாலையில் மட்டுமே நடைபெறுற கண் சிகிச்சை ஒரு சிறப்பம்சம் ஆகும். புதிதாக ஒரு நோயாளி வந்து தனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைபாடாக இருக்குது, நான் இங்கே வந்து செக் பண்ண போகணும் ஒரு விருப்பத்தோட வரையக்குள்ள அவையை நீங்கள் எப்படி வழிபடுத்துறீங்க?
அவர்களை நாங்கள் முதலாவதாக எங்களோட தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி பதிந்து அவர்களின் பார்வை திறனின் பார்வையின் அளவின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு உதவியாளரோட அனுப்பி அவர்களை முதலாவதாக பார்க்குறோம். மற்றது தூர இடத்தில் இருந்து வருவார்கள். எங்களுக்கு முக்கியமாக இப்பொழுது வர்றவர்கள் எல்லாம் அன்றாபுரம், மதவாச்சி, சிலாபம், புத்தளம், நிகம்பு, புலனர்வம், ஒன்றாகல என்ற இடங்களில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். காரணம் இங்கே காத்திருப்பு காலம் குறைவு, மற்ற சேவை மிகச்சிறப்பாக ஒரே நாளிலேயே அவர்களுக்குரிய சகல சிகிச்சைகளையும் பெற்றுக்கூடிய மாதிரி இருக்கிறது. மற்ற குழந்தை பிள்ளைகள் நாங்கள் சகலருக்கும் போதிய அளவு நாங்கள் சிகிச்சைகளையும் அவர்களுக்குரிய முன்னுரிமைகளையும் கொடுத்து மிக விரைவாக அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்போம். மிகவும் காத்திருக்க வைப்பு என்பது எங்களில் இல்லாத ஒன்று அவர்களுக்கு. எனக்கு வந்து நான் கண் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏண்டா நான் முதலாவது இந்த வெளிநோயாளர் பிரிவுக்கு வரைக்குள்ள யாரை நான் முதலாவது அணுகணும்? ஓபிடிக்கு போகணுமா இல்லை நேரடியாக இங்கே வந்தா சரியா? முதலாவதாக நீங்கள் நேர கண் சிகிச்சை பிரிவுக்கே வரணும். இங்கே ஓபிடியில் காட்டி அதுக்கு பிறகு அவர்கள் கண்ணுக்கு ரிவர் பண்ணுன்றது இல்லை. நேரடியாக நீங்கள் கண் சிகிச்சை பிரிவில் வந்து அதில் இருக்கும் உங்களுடைய கவுண்டரில் உங்களோட பெயர்கள் உங்களுக்குரிய தரவுகளை பதிந்த பின்பன் உடனடியாக எங்களோட ஒப்டோமெட்ரிஸ்ட் முதலாக உங்களை கண்ணை சோதிப்பார். அவர் சோதித்து முதல் தனக்குரிய சகல பரிசோதனைகளையும் கண்ணாடி அதுக்குரிய கண் அழுத்தங்கள் சகல பரிசோதனைகளையும் பார்த்துவிட்டு உங்களுக்கு மறந்து விட்டு நேரடியாக ஒரு வைத்தியர்கிட்ட அனுப்பி விடுவார்கள். அவர்கள் பார்த்து உங்களுக்கு எல்லாம் நோமல் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் கண்ணாடியை எதுவும் எடுத்துக்கொண்டு உடனடியாக போகலாம். ஒரு 10 நிமிஷத்திலே நீங்கள் வந்ததுலேருந்து போயிடலாம். இல்லை உங்களுக்கு மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுவதா, நம்ம செலவத்தால் பாதிப்பு இல்லை உங்களுக்கு பார்ப்பதற்கு வேறு சிரமமான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக வைத்திய நிபுணர் அனுப்புவார். அவரும் உங்களை பார்த்து ஒரு 8 நீங்கள் 7:30 வந்து ஒரு 8:30 வைத்திய நிபுணரும் பார்த்து நீங்கள் 9 மணிக்கு சகல உங்களை டயக்னோஸ் பண்ணப்பட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். சர்ஜரி இன்னொரு நாளுக்கு டேட்டை தந்து விடுவார்கள். மற்ற ட்ரீட்மெண்ட் இதுதான் ட்ரீட்மெண்ட். அடுத்தவங்களோட விசிட் அப்பன்றதை போட்டுட்டு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் 7:30 வந்து ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் காத்திருப்பிலேயே சகல பரிசோதனைகளும் உங்களுக்கு முடிந்துவிடும். இது இந்த வைத்தியசாலையில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் 3 மணி 4 மணி மட்டுமெல்லாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. கிழமை நாட்களில் மட்டும்தான் இந்த சேவை இருக்குதா இல்லை சனிக்கிழமைகளையும் இருக்கா? மற்றது நேரம் வந்து இந்த மாதிரி? நேரம் நாங்கள் சரியாக 6:30 எங்களுடைய சுகார உதவியாளர்கள் வந்து தங்களுடைய முதல் தயார்படுத்துவார்கள். நோயாளர்கள் 7 மணியிலிருந்து வரலாம். 7 மணிக்கு பதிய வெளிக்கிடுவார்கள். 7:30 எல்லாம் ஒப்டோமெட்ரிஸ்ட் பார்க்க வெளிக்கிடுவினோம். அதுக்கு பிறகு வைத்தியர்கள் 8 மணியிலிருந்து பார்க்க வெளிக்கிட்டால் உங்களுக்கு நேரம் பண்ணுறது இல்லை. நீங்கள் வர நாங்கள் இப்போ ஏழியாக வந்தாக்கள் ஏழியாக அனுப்புவோம். பின்னுக்கு வர ஆக்களையும் இருந்து பார்த்துட்டு உடனடியாக அனுப்பலாம். மற்ற வேறு நாட்கள்லேயும் சிலது நாங்கள் அந்த வேலை பழுவை காரணமாக வாரத்தில் சில நாட்கள் உதாரணமாக வெள்ளியும் சனியும் நாங்கள் அதாவது சத்திர சிகிச்சைக்கு பின்னரான கிளினிக் என்று வச்சிருக்கிறோம் வெள்ளிக்கிழமையில். அதை விட கண்ணழுத்தம் சம்பந்தமான அவர்களுக்குரிய கிளினிக்காய் வெள்ளிக்கிழமையில் வச்சிருக்கிறோம். என்று சொன்னால் எல்லா நாளும் அவர்கள் வந்து அலைந்து தெரியாமல் அந்தண்ட அவர்களுக்குரிய சிறப்பான கிளினிக்குகள், அப்போ அது சம்பந்தமான சிறப்பான பரீட்சைகள் இல்லாட்டி பரிசோதனைகள், அது சிறப்பான வைத்திய நிபுணர்கள் அந்த நாடுகளில் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு இடையூறு வந்தால் உடனடியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். சனிக்கிழமை கூடுதலாக நாங்கள் சத்திர சிகிச்சைக்கு முன்னாலான அளவுகள் அடுத்த கிழமைக்குரியது. அதே நேரம் சர்ஜரிக்கு பின்னான மூன்றாவது கிழமைக்குரிய விசிட்டுகளையும் பார்ப்போம். வெள்ளியும் சனிக்கிழமைகளையும் பொதுவாக விசேட சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். விசேட ஸ்பெஷலுக்குரிய சிகிச்சைனால வச்சிருக்கோம். மற்ற நாட்களில் சகல நோயாளர்களும் பார்வையிடப்படணும். அதாவது திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சகல நோயாளர்களும் ஈவன் இவர்கள் சனி வெள்ளி வந்தால் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் இல்லை, அவர்களையும் பார்த்து தான் அனுப்புவோம். ஆனால் இவர்களுக்கு விசேஷமான சிகிச்சை இந்த 2 நாள்களையும் இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். அதை விட நாங்கள் எங்களுடைய ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து ஒவ்வொரு நாளும் இயங்கி கொண்டிருக்கிறதாடியால் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் என்ன வச்சுக்கொண்டா கிளீனிங் அண்ட் ஸ்டெரலைசேஷன் பண்ணினால் உங்களுக்கு அடுத்த கிழமைக்கு கிளினிக்கை ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இலவாக இருக்கும். இந்த கிளினிக்களை எல்லாம் துப்புரவாக்கி மிஷினரிஸ் எல்லாம் கலிபரேட் பண்ணி நாங்கள் வச்சோன்னா அடுத்த சனிக்கிழமை மட்டும் ஒரு ஸ்மூத்தாக போகும். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வேலை செய்வார்கள். ஆனால் ஒரு கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் போத நெக்ஸ்ட் வீக் என்று சொல்லுவார்கள். ஐயாவோட நான் கதைக்க போகிறேன். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பருத்துறையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு விடிய வந்த நீங்கள்? 9 மணிக்கு 9 பிறகு வந்த நீங்கள். ஆனால் இப்போ 10 மணி டாக்டர் சந்திக்க போகிறீங்க.
கண் காட்ட வந்த நீங்களே? கண்காட்ட வந்து முதல் தரம் வந்திருக்கிறீங்களா அல்லது முதலும் வந்திருக்கிறீங்களே? ஒரு வருஷமாக கிளினிக் வர நீங்களே, என்ன நடந்த ஐயா கண்ணில் ப்ரெஷர். எப்படி உங்களுக்கு பரத்துறையிலிருந்து இங்கே வந்து போகிறது சிரமமாக இருக்கு? அவங்களோட அனுபவங்கள் எப்படி? இங்கே வழங்குற சேவைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிரமந்தான், என்ன செய்கிற கண் அன்னைக்கு இங்கே மிரவணும், எங்களுக்கு அங்கே இல்லை. எங்களுக்கு வாரது சரியான கஷ்டம். சேரசாலையில இருந்து சாவச்சேரியில் இருந்தால் பேருந்து பாஸ் எடுத்து போய் நீங்கள் வரணும். அது எங்கிட்ட லைன் பாஸ் ஓட இல்லையாண்டா இல்லை, பரத்துற பாஸ் ஓடையில் சாவச்சேரிக்கண்டா போய் நீங்கள் சாவச்சேரிக்கு ஆட்டோ ஓடிச்சு வந்து தான் போய் நீங்கள் உரிமைக்க கொடுக்க காசு மேலே வசதி வேணும். மாசத்துல எத்தனை நேரம் போகிற நீங்கள்? மாதம் ஒருக்காத்தான். அவன் ரிப்பீட்டில் ஓட்டு கிடக்க. அதுதான் இப்போ கேட்குறதுக்கு டாக்டர் கண் துப்புற பார்வை இல்லை, ஒரு கண் செய்தாச்சு. அதுக்குத்தான் இருக்கிறோம், இல்லை இருக்க சொல்லி இருக்கணும், அதுதான் இருக்கிறோம். நீங்கள் சரசாலையில இருந்து இங்கே வந்து உங்களோட வேலையெல்லாம் முடிச்சு காட்டி போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? கடைசி 2 மணி பஸ்ஸுக்கு தான் பேருந்து போவோம். சாவச்சியில் 2 மணி பஸ் எடுத்தா போய் சிறசாலையில் இறங்குவோம் பரத்துற பஸ். 7 மணிக்கு 6:30க்கு வலிக்கிடுவோம். அங்கே வீட்டில் 7 மணிக்கு பஸ் வேறுங்கிற கேட்டுக்குள்ள அதில் ஏறி வர்றது. நீங்கள் சாவச்சேரியில் காட்டுறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? அல்லது காட்ட இல்லை, இஞ்சான் வேற வேணும். மற்ற வருத்தங்களுக்கு அங்கான் காட்டுறோன்னா அங்கே, இதுக்கு இஞ்சான் வேற வேணும். காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை, உடைய வெள்ளனை வலிக்கிட்டு வந்தால் டீ குடிச்சிட்டு வந்தாங்க. கேன்டீன் எல்லாம் இருக்கு, ஏதாவது சாப்பிடலாம். ஒரு இடம் கண்டபடி சாப்பிட்றேன் இல்லை நான். இனி வீட்டை வைத்தான் குளிச்சு சாப்பிட்றது. வீட்டை போய் குளிச்சு சாப்பிட்ற சுத்தம் நல்லதுதான். நான் உங்களோட சாப்பாட்டை நீங்கள் பார்க்கணும் என்ன. சரியம்மா, நன்றி. சரி. குட் மார்னிங் டாக்டர். நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கணும், இருந்தாலும் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேஷண்ட்ஸை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்? நார்மலாக வந்து இந்த கிளினிக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் விசிட் ஓபிடி பார்க்குறோம். நாங்கள் ஓபிடியில் வந்து எப்படியும் ஒரு 100 to 150 பேஷண்ட் வரும். அதோட செகண்ட் விசிட் ஃபாலோ பேஷண்ட் அந்த ஒரு 150 பேஷண்ட் அப்படி 150 வரும். போஸ்டப்பும் ஃபாலோ பண்ணுறாங்க. டெய்லி மண்டே டு ஃப்ரைடே சர்ஜரிஸ், கேட்ராக்ட் சர்ஜரி நடக்கிறது. ஒரு 70 பேஷண்ட் அப்படி வரும் போஸ்டப். எங்க கிளினிக்கு வாராக்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து மட்டும் வரையணுமா அல்லது வேறு வேறு இடங்கள்ல இருந்து வரையணுமா? கூடுதலாக யாழ் மாவட்டம், வெளி மாவட்ட பேஷண்ட்ஸ் வரும். வெளி மாவட்டத்தில் இருந்து கண் சத்திர சிகிச்சைக்காக இங்கே அனுப்புகிற பேஷண்ட்ஸுக்கு கிளினிக் வந்து என்ன மாதிரி இங்கே ஃபாலோவப்பா அல்லது அந்தந்த மாவட்ட வைத்தியசாலைகளில் நடக்குதா? மெயினாக நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. 3 வீக்ஸும் பார்ப்போம். ஃபர்தர் ஃபாலோ அப் அவங்க கிளினிக்கில் ஓபிடி டேக்கில் கிட்டத்தட்ட ஓபிடி பின்னேரம் 6:30 7 மணி வரைக்கும் இயங்குதுன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். இப்போ அப்படி வர்ற பேஷண்ட்ஸை சிலவளவை இங்கே ரெஃபரல் கொடுத்தா உங்களுக்கு அந்த டே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லை அதுக்கு அடுத்த நாள் அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? மெயினாக வர்ற ரெஃபரல்ஸ் எல்லாம் ரெடியாக பார்க்குறாங்க. கிளினிக் வந்து மெயினாக 12 மட்டும். 12க்கு பிறகு மற்ற நாள் சர்ஜரிக்கான ரீஓபி அசஸ்மெண்ட் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து மற்ற பேஷண்ட் மெயின் கிளினிக் பேஷண்ட்ஸ் வந்து 12-12:30 அதோட ஓகே. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர்.